plata. வெல்கம் டு லைகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லைகாஸ் கிச்சனில் சுவையான செட்டிநாடு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. 10லேருந்து 12 மிளகாய் வத்தல், 2 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 கப் துருவின தேங்காய். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 கப் துருவின தேங்காய் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். கவனமாக பார்த்துக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தேங்காய் கருகிரும். தேங்காய் பொன்னிறமாகிற வரைக்கும் மிதமான தீயில் நல்லா வறுக்கணும். எடுத்து வச்சுக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாக கருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. அடுத்ததாக நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி சேர்த்துக்கிறேன். மல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் மிதமான தீயில் லைட்டாக வருங்க. மல்லியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், மல்லி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம சோம்பு, ஜீரகம், மிளகு, இப்போ நம்ம மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை போய் நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. சீக்கிரமாக வறுப்பட்டுரும். மிளகாய் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம அதே தேங்காய் சேர்த்துருந்த அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆற விடுங்க. ரெண்டும் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி இருக்குது. இப்போது வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இல்லை நல்ல மைய அரைப்படாது. இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அரைச்சதை நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மட்டும் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம குழம்பு செய்யும் போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்காக
ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வத்த குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்குற டைம்லேயே நம்ம சுண்டை வத்தல் 1/4 கப் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டை வத்தலோட ஸ்மெல்லு எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா இறங்கணும். இப்போ இது கூட 1/4 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியில் 1/2 கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போது நல்லா ஹாஃப் வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா முழுமையாக வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். இப்படி வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. இல்லை குழம்பு அடி பிடிக்கிறதுக்காக சான்ஸ் அதிகம். திருப்பி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இப்போது ஒரு முறை ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அவ்வளோதாங்க,
சுவையான வத்த குழம்பு ரெடி. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த குழம்பு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.